சூடாக இருக்குது. அரிசி இப்போ தான் போட்டிருக்காங்க. இதில் 2 முட்டை தான் வச்சுது. இது ஒன்று இருக்குது, நான் சொல்லிடுவேன், அதெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க. நான் என்ன சொன்னேன், அவசரத்தில் சமையலிட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு நாள் போடுறீங்க, 9 நாள் வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னு பல பேர் வந்து கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்றுறீங்க. என்ன பண்ணுறது, உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்தால் வீடியோ வந்து ஆக்டிவாக போடுறேன். அப்படி நான் கொஞ்சம் டல் ஆகிட்டேன்னா வீடியோ போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே வரமாட்டேங்குது. அதனால் வந்து அப்படியே நல்லா இல்லாதப்ப அப்படியே விட்டுறது, நல்லா இருக்கும்போது கொஞ்சம் பூஸ்டப்பாக எனர்ஜியாக போடுறது. இப்போ என்ன வேலை போயிட்டுருக்குன்னா, பசங்களுக்கு காலையிலே லஞ்சு செஞ்சுட்டேன். தம்பி பாப்பாவுக்கு மட்டும்தான் ஸ்கூலு, காவியெல்லாம் வீட்டில் தான் இருக்காங்களா, அதனால் தம்பி பாப்பாவுக்கு மட்டும் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். 2 கிளாஸ் போட்டால் அது என்னமோ போதுன்னு வந்துடுச்சு. பிரிஞ்சி சாதம், தேங்காய் பால் சாதம் இருக்கு இல்லையா, அதுதான் செஞ்சுருக்கேன். அவங்களுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சமாக அப்படியே தோசைக்கல்லில் போட்டு 4 பெரட்டி வச்சுருக்கேன். அப்புறம் தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. சட்னி இவ்வளோ அரைச்சிருக்கேன். எங்களுக்கு சாம்பாருக்கு காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து எதுக்குன்னே தெரில, ஆனால் உரிச்சு இருக்குது, அத்தை உரிச்சு வச்சாங்க. தம்பியும் பாப்பாவையும் பஸ்ஸு இப்போ வந்துடும். அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு டக்குன்னு நான் சமைச்சிட்டு 12:30 மணிக்குள்ளே கோயிலுக்கு போய் ஆகணும். நம்ம குலதெய்வ கோயில் அரியலூர்கிட்ட இருக்குது, பெரம்பலூர் அரியலூர் இருக்கு இல்லையா, அங்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கே. இங்கே கரெக்டாக 2 மணி நேரம் ஆகும், கொஞ்சம் குயிக்காக போகணும் அப்படின்னா. ஏன்னா வந்து பூசாரி வெளியில் போகிறாராம், 12:30 மணிக்குள்ளே வந்துருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. காலையிலே இந்த பசங்களுக்கு செய்யும் போதே இந்த முட்டைக்கோசு காய்கறி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம். அத்தையை அடுப்பை வெளில பற்ற வைக்க சொல்லியிருக்கேன். அதை பற்ற வச்சிட்டாங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் போக முடியும்னு தெரில, பார்ப்போம். இப்படி அதான் கொஞ்சம் அலட்சியப்படுத்தினா அப்படிதான். ஸ்பூன் எங்கங்க? ஒரு நாள் இது பண்ண வேண்டியதான். அவனுக்கு வச்சிருக்கு இது, அவனுக்கு பெரிய ஸ்பூனு. தம்பியோட வாட்டர் பாட்டில் வச்சுட்டியா? தம்பிக்கு பெரிய ஸ்பூன் வை, வச்சு அதை கூட ஸ்பூனை எங்க ஸ்பூனை மாத்திருங்க. ஸ்பூனை கொடுமே, பஸ் வந்துட்டு இருந்துச்சு. அட பாவி, கொஞ்ச நேரத்துல ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். ஏன்னா இப்போ ஸ்கூலு மே மந்த்து இது லீவ் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து 8 மணிலேருந்து கிளாஸ் ரெகுலராக வைக்கிறாங்க. இப்போ வந்து 8:45 வருது பஸ்ஸு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இப்போலாம் செய்கிறது. இந்தா குடிமேந்தாடா, உன்னோடதில் போட்டுக்கோ. அதை நீங்கள் குடிக்கல, 12:30க்கெலாம் வந்து பூசாரி வெளில போகிறாங்களாம், அதனால் அதுக்குள்ளே வரணுமா. என்னது, யார்கிட்ட பேசுது காவியா? என்ன பண்ணுற? இல்லை நம்மளுக்கு டைம் இல்லை, டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செய்யணும். வெளில வந்து சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு, பருப்பு போட்டு சாம்பார் இங்கேயே வச்சிடலான் இருக்கேன். ஏன்னா ஒரு 2 விசில் வந்தால் சாம்பார் ரெடி ஆகிடும். அதுக்கே வேஸ்ட்டாக அவசரத்துக்கெலாம் வந்து இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் இன்றைக்கி நான் நேரத்தோடு கிளம்பிடுவேன். ஏன்னா பாப்பா தம்பி இல்லையா, பாப்பா தம்பி இருந்தால் தான் வந்து அவங்கள கிளப்பி விட்டுட்டு கிளம்புறதுக்கு எனக்கு லேட்டாகும். போகும்போது பொங்கல் வைக்கிறதா தான், ஏன்னா அமாவாசைக்கெலாம் குலதெய்வ கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வைக்கிறது ரொம்பவே நல்லது. சரி பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னதுக்கு, அதான் பூசாரி தான் வெளில கிளம்புறாருன்னு சொன்னேன் இல்லையா. அம்மாடி நீங்கள் வரா மாதிரி வாங்க, என்னென்ன ஜாமான் வாங்கிட்டு வரணும், பூவு மாலை அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, நான் வந்து பொங்கல் வச்சிடறேன், வந்தோடனே நம்ம படைச்சிக்கலாம் அப்படின்னாங்க. பாவம் அவருக்கு என்ன அவசரமோ, அதனால் வந்து சரிங்கய்யா நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னும் மஞ்சத்தூள் போடல, மஞ்சத்தூள் ஒரு 2 குட்டி ஸ்பூனு, அதுக்கப்புறம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இல்லை, அதனால் வந்து பெருங்காயத்தூள் முடிஞ்சிருச்சு. மிளகாத்தூள் போட்டலாம்ல? அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி. இதுதான் என்னோட சாம்பார். பருப்பு தான் முன்னாடியே போட்டேனே. கரெக்டாக ஒரு 2 விசில் வந்ததுன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். புளியும் மாங்காவும் கொதிக்கும் போது தாளிப்பு கொடுப்போம்ல, அப்போ போட்டுப்பேன். அவ்வளோதான் என் சாம்பார். ஒரு 2 நிமிஷத்து வேலை தான், கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்துலேயே சாம்பார் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம கொல்லைப்பக்கம் தான் வேலை. நம்ம இது வந்து கூட்டு வந்து அந்த கோஸ் இருக்கு இல்லையா, கோஸுக்கு வந்து இந்த பைத்தம்பருப்பு கொஞ்சோண்டு அப்படியே அலசி ஊற வச்சுருக்கேன், அதை போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு நான் போடல, என் தங்கச்சி. உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் இது 2 தான். இதுக்கப்புறம் வந்து வேறு எதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னா லேட் ஆகிடும். சரி அப்படியே கொல்லைக்கு போக வேண்டியதான். இதில் ஒரு 2 விசில் வரட்டும். கொதியே வரல, அரிசி இப்போ தான் போட்டிருக்காங்க.
அப்புறம் வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயம் இங்கே வாங்க காட்டுறேன். நிறைய பேர் வந்து ஏம்மா இன்னும் குடி போகாமல் இருக்கீங்க, பால் காய்ச்சாமல் இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கான நேரம் நம்ம ஒன்று நினச்சோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு செலவோ இல்லை ஏதாவது ஒன்று வந்துடுது. அதனால் நம்ம எப்போ எது நினைக்கிறோமோ அது வந்து அப்போதைக்கு நடக்காது. கடவுள் நினச்சாதான் அது நடக்கும். எப்போ போகிறோன்னு தெரியல, ஆனால் போவோம் கண்டிப்பாக. வந்து இந்த மாதத்துலேயே போயிடும் நல்லா பார்த்து. இப்போ இந்த அமாவாசை இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, இன்றைக்கும் போக முடியாது. இதுக்கப்புறம் வந்து அஷ்டமி நவமி அப்படி வரும், பார்ப்போம். நல்லா பார்த்து போகிறதுக்கு நாளே நான் சொல்லிடுவேன், அதெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இந்த தரை வந்து நேற்று தாங்க போட்டது. நான் வந்து சாணி தெளித்து கோலம் போடணும் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் வீட்டுக்கார் வந்து இது பண்ணவே இல்லை. கீழே வந்து என்ன கலரில் ஆல்ரெடி வந்து இன்னும் பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னோம் இல்லையா, 2வது கோட்டை, அந்த பெயிண்ட் இன்னும் அடிக்கவே இல்லை. நம்ம இந்த சிமெண்ட் போட்டதுக்கே இந்த இது உங்களுக்கு தெரியுதா, இதெல்லாம் போயிடும். இதோ தெரியுது பாருங்க, அதான் தேய்ச்சி கழுவுனது. தேய்ச்சி கழுவுனா போயிடும். காலையில் இதெல்லாம் கழுவிட்டேன், தொடச்சோடனே எப்படி போயிடுது. அந்த அளவுக்கு நான் டெய்லியும் சாணியை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பெயிண்ட் அடிச்சிருக்க அவசியமே கிடையாது. அப்படியே சாணி அள்ளி போட்டு நல்லா தேய்ச்சி தைச்சி மொழிவிட்டோன்னா நல்லாயிருக்கும். அதனால் என்ன செஞ்சிட்டோம், இங்கே சிமெண்ட்டு போட்டுக்கலாம். சிமெண்ட்டு போட்டால் தான் நம்மளுக்கு வீடு அழுக்காகாது. நான் சில பேர் வந்து நான் சொன்னப்பயே சொல்லியிருந்தீங்க, ஏன்னா வீட்டில் அழுக்குப்படும், அசிங்கமாகிடும், அதுவும் ஃப்ரண்ட் பக்கமாக இருக்குது, நல்லா இருக்காது. நீங்கள் வந்து மழை நேரத்துலலாம் தண்ணி பட்டால் அசிங்கமாகிடுன்னு சொன்னீங்க. நான் தான் பெரிய இது மாதிரி அப்படி சொன்னேன், அப்படி சொல்லிட்டேன். அதனால் வந்து இப்போ இந்த தரையே போட்டுடலாம் அப்படின்னு போட்டாச்சு. ஆனால் சூப்பரான இடங்க. கிளைமேட் வந்து இப்போதைக்கு சரியில்லை, வேர்த்து ஊற்றுது, வெயிலே காணும், அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. வெயில் வந்துருச்சுன்னா இந்த இடத்துல 8 மணிக்கு மேலே அப்படி ஒரு வெயில், பட்டையை கலப்ப 2 மணி வரைக்கும் வெளியிலே வர முடியாது. அதனால தான் வந்து நான் இந்த எங்கேது இந்த மஞ்சள் கண்ணுலாம் வச்சுருக்கேன், பூ பூக்கும் இல்லையா, மஞ்சள் அரளி, இந்த அரளி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இந்த இடத்துல அது பெரிய மரமாக ஆணுச்சுன்னா நம்மளுக்கு அங்கே கொஞ்சம் நிழல் வரும் அப்படின்ட்டு இங்கே ஒரு கன்று வச்சுருக்கோம். அப்புறம் அந்த பக்கமும் ஒரு கன்று வச்சுருக்கோம். இந்த தரை போட்டதுக்கு அதுக்கும் இப்போ நம்ம ஏதாவது காய வைக்கணும் அப்படின்னா அழகாக கூட்டி விட்டுட்டு இந்த மிளகா, மல்லி, இல்லை வத்தலோ எது காய வைக்கிறதா இருந்தாலும் இந்த இடம் காய போடுறதுக்கு செம. ஏன்னா நம்ம மொட்டை மாடியில் காய போடுறதுக்கு சமம் இந்த இடம். நான் வெயில் அடிக்கும்போது காட்டுறேன் பாருங்களா, அப்படி அடிக்கும் வெயில். அப்புறம் வந்து இந்த ரோஸ் செடிலாம் வந்து அந்த பக்கம்லாம் வந்து பறிச்சாச்சு. இந்த பக்கம் வந்து நான் பறிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு 2 நாள் வரைக்கும் வச்சுருந்தேன். இப்போ கோயிலுக்கு போகிறோம் இல்லையா, ஆளுக்கு ஒன்றா பறிச்சுட்டு வச்சுட்டு போயிடுவோம். நல்லா பெருசாக நம்ம கடையில் வாங்குவோம்ல அந்த ரோஸ் மாதிரி. இது வந்து பேபி பிங்க் கலர், இது சூப்பராக இருக்குது பாருங்க. இதில் 2 மொட்டு தான் வச்சுது, இது ஒன்று இருக்கா, இது வந்து என்ன பூக்களை இது. அதுக்கப்புறம் அதுலேயும் 2 தான் வச்சுருக்கு, அதுவுமே ஆனால் பெருசாக இருக்குது. துளுத்து வந்தது வந்து இதுவும் துளுத்து வந்தது தான் சொல்கிறேன். இதுவும் பெருசாக இருக்குது, இதில் ஒரு மொட்டு வந்திருக்கு. அதாவது வந்து நம்மளுக்கு பெரிய பூவாக இருக்கிறது வந்து 2 மொட்டு தான் வந்திருக்கு. நிறையா வந்ததுன்னா வந்து கொஞ்சம் தான் பூ வந்து அவ்வளோவா அந்த அளவுக்கு விரிய மாட்டேங்குது. அதனால் இதுக்கு வந்து ஃபெர்டிலைசர்லாம் அந்த பேர் என்ன, இந்த குட்டி குட்டியாக இருக்குமே, டிஏபி, அது வந்து கடையில் நீங்கள் இடையில கூட கேட்டிருந்தீங்க, ரோஸ் செடிக்கெலாம் என்ன சொன்னாங்க, என்ன வைக்கணும் அப்போ பூ பூக்கும் அப்படின்னாங்க. 15 நாளைக்கு ஒருக்கா வந்து அந்த டிஏபி இருக்கும்ல, அது வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு செடியை சுற்றி போட்டு நல்லா கொத்தி விட்டு தண்ணி ஊற்றினா சூப்பராக பூக்கும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி தான் வச்சேன். ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து மொட்டு வச்சு சூப்பராக பூ பூத்துட்டு. அப்புறங்க இதுலேயும் வந்து 4-5 பூ வைக்கிது. 2 பூ போல் பறிச்சிட்டோம் இதில். இந்த பிங்க்கில் எல்லாமே அதிகபட்சம் பிங்காக தான் வச்சுருக்கோம். சரி வாங்க நம்ம போய் இதுக்கப்புறம் வந்து நான் சமைச்சிட்டு கிளம்பும் போது பேக் பண்ணும்போது காட்டுறேங்க. வெய்ய தாங்க முடியல. இந்த பாருங்க வேர்வை, மூஞ்சி ஃபுல்லாக என்னமோ புகை அடித்து இட்லி குண்டானில் வச்சு அவிச்சா மாதிரி இருக்கு மூஞ்சி. சரி வாங்க. சாம்பாரில் வந்து மாங்காய் புளிலாம் ஊற்றியாச்சு. இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துட்டு அந்த கோஸும் இதுவும் செஞ்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. பட்டாணி இல்லை கொட்டாணி இல்லை, கம்முன்னு கிடங்க. மணி வந்து இது ஒரு வெங்காயம் மிஸ் ஆகிட்டு இதில் அடிக்கிறதுக்கு, அதனால சுமாரி தான். 9:40 9:45 ஆக போகுது. கரெக்டாக வீட்டிலேருந்து 10 மணிக்கெலாம் கிளம்புனாதாங்க நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா சரி வராது. இது வந்து சாம்பார் தாளிக்க போட்டு இன்னும் முட்டைக்கோசை ஃபஸ்ட்டு தாளிக்கணும். சாம்பார் தாளிக்கிறோம்ல, அதில் வெங்காயம் வந்து ஐயோ முட்டைக்கோசு கடலப்பருப்பு புள்ளி என்ன எவ்வளோ விலை உயர்ந்த ஆடை போட்டாலும் சமையல் அறையில் போந்துட்டா இதுதான் கரித்துணி. இது வந்து என்ன சொன்னேன், இது எதுக்கு, இது தாளிப்பு எதுக்கு. எல்லாத்தையும் அதுலேயே போட்டு
அப்படியே லைட்டாக ரொம்பலாம் வெங்காயம் வேக வேணாம், இதுதான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த வெங்காயம் வந்து கொதிக்கும் போது இதில் நல்லாயிருக்கும். இது இன்னும் கொதிக்கல இல்லையா, கொதிக்கும் போது நல்லாயிருக்கும். இது என் தங்கச்ச இந்த இதுக்கும் அது உருளைக்கிழங்குக்கும் முட்டைக்கோசுக்கும் கொஞ்சோண்டு பச்சை மிளகா அரின்னா வடக்கி அரிஞ்சு வச்சுருக்காங்க. வேறுங்க என்னத்த சொல்ல. சாப்பாடு வடிச்சாச்சா? இது வந்து கோஸுக்கு. பச்சை மிளகாவே போட்டுரும். மூடி இதுதான் தட்டு. அவசரத்துக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதுதான் கருவேப்பிலைங்க இருக்கு. இதுக்கு என்ன? இதே எல்லாத்துக்கும் அதே தான், கருவேப்பிலை கொத்தமல்லி. ஏதாச்சும் இந்த எண்ணெய் செய்யும்போது இப்போ கொஞ்சம் எட்டக்கே நிற்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? ஏன் இல்லை வேற நீ பட்டாத்துக்குமே பௌத்துருக்கோன்னு ஒரு எண்ணெய் வச்சுட்டு போய் தட்டுற போது. இந்த பக்கம் வந்து பச்சை மிளகா உருளைக்கிழங்கு இந்த கிரேவி மாதிரி செய்வோம்ல, அதுக்கு அதில் போடுற பச்சை மிளகா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேத்தியும் முந்தா நேத்தியும் இந்த மாதிரி பச்சை மிளகா கையாலே கிள்ளி போட்டு இது கண்ணை வச்சு தேய்ச்சிட்டான். எரிச்சலான எரிச்சல். இதில் கொஞ்சமாக லைட்டாக வந்து நம்ம பெருஞ்சீரகமும் பூண்டும் தட்டி போடலாம், அப்படிலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் நல்லாயிருக்கும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போட போகிறேன். இதில் வந்து நம்ம முட்டைக்கோஸ் எடுத்துங்க. முட்டைக்கோஸ் என்னங்க கிளம்பிட்டியா? வந்துருமா அது வேகாது, சும்மா அப்படியே நச்சுக்குன்னு இருக்கும்ல. இது ஏன் இப்போ போட்டேன்னா, அங்கே பைத்த பருப்பு வச்சுருந்தேன், அதில் வந்து தண்ணி பட்டுருச்சு. எடுத்து வச்சாலும் வேஸ்ட்டாக தான் ஆகும், அதனால் வந்து இதில் போட்டுட்டேன். ஒரு அம்மே அந்த சாரணியடா, அந்த குழம்பு கண்டியால் கிண்ட முடியல. சாரணியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடு. அது பரவாயில்ல, ஒரு ஸ்பூன் இருந்தாலும். லைட்டாக உப்பு போட்டுப்போம். இதில் உப்பு போட்டேனா? உப்பு போட்டேனா? அதில் இருக்கிற உப்பு போட்டேனாங்க, போட்டிருப்பேன். இல்லைன்னா போடாத விட்டுரு, அப்புறமா அதான் தண்ணி எதில் முட்டைக்கோசுல இல்லை காய் ஒரு கிளாஸ் தண்ணி போல சாம்பாரில் போடாமல் அதுதான் எனக்கே தெரில. இல்லை காய்கறி போடும்போது என்ன போடலாண்ணா நீ தெரியலையே. அது உருளைக்கிழங்குக்கு. இது வந்து இப்போ அப்படியே வேகட்டும், மூடி வச்சிடும். எங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீர போகுது. நம்ம ஊரில் வந்து இன்னைக்கு சித்திரை 4, நாளைக்கு சித்திரை 5ங்க, காப்பு கட்ட போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து எந்த விதமான அசுத்த நான்வெஜ்ஜுக்கும் இது கிடையாது. நாங்கள் வந்து விரதம் தான். அதுவும் நேற்றுலாம் கூட நான் எதுவுமே செய்யவே இல்லை, அந்த நினப்பே எனக்கு இல்லை. சரி பசங்களுக்கு ஏதாவது சமைச்சு தரும் அப்படின்னும் கூட எனக்கு நினப்பே வரல, என்னன்னு தெரில. அதான் இதில் காரத்தூள் போட்டு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம மிளகாத்தூள் போடலாமே. அதில் கொஞ்சோண்டு போடுவேன். இப்போ சாம்பாருக்கு மட்டும் எப்படி அதில் போட்டு அதில் கொஞ்சோண்டு போட்டேன் மல்லியில். இந்த பாத்திரத்தெலாம் எடுத்து சிங்கில் போடு. இதை எடுத்து வச்சுட்டு போனால் தான் நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். எல்லாம் கொஞ்சம் மசிச்சு விடணும். அப்படியே போட்டுட்டேன், அவ்வளோதாங்க. கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கோம், பசங்களும் வீட்டில் இல்லையில, சாயந்தரம் வரைக்கும் இந்த வச்சுருக்க மாட்டோம். கோஸ் வேணா இருக்கும், உருளைக்கிழங்கு நல்லா இருக்குமா என்னன்னு தெரில, வெங்காயம்லாம் போட்டாச்சுல, அதனால் உருளைக்கிழங்கு இவ்வளோ தான். பாருங்க, இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருக்கோம். வெந்துட்டுனா ரெடி ஆகிடும், அவ்வளோதான். ஏங்க 5 பாட்டில் தண்ணி போதுமா? இல்லை கேட்குறேன், போகிற வழியில் எங்கே போய் தண்ணி குடித்தாலும் எங்களுக்கு வந்து அது டேஸ்ட்டே பிடிக்க மாட்டேதுங்க. தண்ணி குடிச்ச அடவாவும் தெரிய மாட்டுது. நம்ம வீட்டில் இந்த மினரல் வாட்டர்லாம் இல்லை, நார்மலாக பூமியிலேருந்து வரும் இல்லையா, அந்த தண்ணி தான். அதனால் ஒரு 4-5 பாட்டில் எடுத்துருக்கோம். ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாக சாப்பாடு, இதுலேயும் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது. சாம்பார், கூட்டு, பொரியல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பட்டையை போட்டுட்டு படைச்சி காக்காவுக்கு சாப்பாடு வச்சாச்சு. வீட்டில் வந்து சின்னத்தை மட்டும் இருக்காங்க, ஏன்னா பசங்க வந்துடுவாங்க, டைம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் வீட்டில் யாரும் இல்லைன்னா சரி வராது. அதனால் அத்தையை மட்டும் விட்டுட்டு போகிறோம்.
பாக்கி எல்லாரும் காவியா, மணி, என் ஆத்துக்கார், பெரியத்தை எல்லாரும் கிளம்பிட்டோம். காவியா வந்து நம்ம இது கோவில் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். அதனால் வந்து பட்டுப்பாவடை அந்த இதில் வரணும் அப்படின்ட்டு ஒரு ஜெகன்னு ஒரு பட்டு இதில் போட்டுருது. அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஐயோ கசகசன்னு இருக்குது கைட்டு காவியா அப்படின்னுட்டு. இல்லை நீ எனக்குமே கசகசன் தான் இருக்குது, நீங்கள் கோவிலுக்கு போகிறோம்ல அதனால் வந்து அப்படி போட்டு பொறுப்பாக இருந்தாங்க. நாங்கள் வந்து அது வேணான்னு சொல்லிட்டு சும்மா இது ஃப்ரீயாக இருக்கும். எனக்கே இந்த ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் வந்து குத்தலாம் இல்லை, ஒரு மாதிரியே இருக்கு. இல்லையா இல்லை அதான் அதனால சும்மா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு இந்த ட்ரெஸ் போட்டிருக்கோம். சரி வாங்க. இங்கே உள்ள பார்க்க பார்த்தீங்களா, நம்ம அங்கே எங்கள் ஊர்லலாம் வந்து பார்க்க வந்து இந்த கொட்டைப்பாக்கு சொல்லுவாங்களா, அது வந்து கருப்பு கலரில் இருக்கும். இந்த பாருங்க இதுதான் இங்கே உள்ள கொட்டைப்பாக்கு. டீத்தூளா? சீவல் தான் அது. இது போட்டுட்டாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பனாக இருக்கும். இப்போ வந்து மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க போல இருக்கு. இங்கெல்லாம் வேப்ப மரம் நல்ல நிழலாக இருக்கும், மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க போல இருக்கு. இந்த இடத்துக்குள்ளே தான் இப்போ பொங்கல் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. எப்போதுமே சரி இங்கே வந்தால் நாங்கள் சாப்பிடாம போனதே கிடையாது. நம்ம இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு வரலினாலுமே இந்த புளிசாதத்தை சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பியிருப்போம். வெளிலலாம் போய் சாப்பிட மாட்டோம். சக்கரை பொங்கல் மட்டும்தான் பண்ணி வைக்கிறோம். நாங்கள் புளிசாதமும் செஞ்சுருக்காங்க. சூடாக இருக்குது. சரி நம்ம அங்கே போய் பார்ப்போம். என்ன அதுக்குள்ளே சாப்பிட்டீங்க? இங்கே வா இங்கே வா இங்கே வா. நான் என்ன சொன்னேன், அவசரத்தில் சமைச்சோம், பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும், இங்கேயும் கிளம்பி நேரத்தோட வரணும். என்ன பண்ணுறது, அவசரத்தில் சாம்பாரில் உப்பு ஒரு துளி கூட போடல. அப்பயே நான் டவுட்டு வந்துச்சு, சரி சாம்பாரில் உப்பு போட்டிருக்கோமா என்னன்னு. நம்ம டேஸ்ட்டும் பண்ண பார்க்க முடியாது, இது பண்ணணும் அப்படின்ட்டு, நீர் விளாகணும் அப்படின்ட்டு டேஸ்ட்டும் பண்ண முடியாது. அதுக்கு என்னடா பண்ண, விரதம் பண்ணிட்டு ஆமா அதான் சாம்பார்ல உப்பு போல இருக்கு. அவன் விரதம் பண்ணிட்டு அந்த சாப்பாடை அவன் சாப்பிட்டு வந்திருக்கான். எங்கள்கிட்ட சொல்ல நல்ல வேலை. எங்க பாருங்க, எனக்கு இருந்தாலும் ஒரு டவுட்டு, நம்ம உப்பு எடுத்துட்டு போவோம் கூட்லையோ இல்லை சாம்பார்ல பத்தினாலோ போட்டுக்கலாம் அப்படின்னு. சுத்தமா ஒரு துளி அளவு கூட நான் உப்பே போடல. காயில் ஏறி இருக்கா. சரி நல்லபடியாக சந்தோஷமாக சாப்பிட்ணும் எப்படி இருந்தாலும். எப்படியோ சாப்பாடு வந்து எங்களுக்கு நான் இதெல்லாம் கூட்டிலலாம் நல்லா தாங்க இருக்குது, சாம்பாரில் மட்டும்தான் இல்லை. சரி அதான் ஞாபகம் இல்லாமல் போடலை. இருந்தாலும் உப்பு எடுத்துகிட்டு வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டேன். காயில் மட்டும் உப்பு கொஞ்சம் ஏறலை. அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்தியாக ஒரு 1/2 மணி நேரம் இங்கே உட்காந்துட்டு அப்படியே இப்போ நாங்கள் கிளம்புனோன்னா கரெக்டாக பசங்க பஸ்லேருந்து இறங்குறதுக்கும் நாங்கள் போய் இறங்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். சரி இதோட இந்த விளாக் முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். டாட்டா. குளிச்சுட்டு வந்தீங்களா அத்தை? ஐயோ